Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நீங்களும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா குட்டியா ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு என்னோட வீடியோ வந்து போய் சேரும். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த ஒரு vlog தான். வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்ல இருந்த பழைய சாமான்கள் தேவையில்லாத வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கபாடி சாமான் சொல்லுவாங்க, வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. நான் எவ்வளோ இதெல்லாம் பேசவே இல்லை, நீங்கள் எடுத்துட்டு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். அவங்களோட பிஸ்னஸே நம்ம வந்து கெடுத்துட்டு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்ட்டு கேட்க எங்களுக்கு மனசே வராது. பட் அதை வந்து இருக்கிறதையும் போட்டுருவோம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் தான் வந்து பண்ண போகிறேன். நிறைய பேர் பிரெட் ஆம்லேட் எப்படி சிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இது வந்து ஷேர் பண்ணுறேன். பிரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்துப்பேன். நார்மலாக வந்து ஆம்லேட் மாதிரி எப்படி போடுவேன்னா முட்டை, பெப்பர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், அவ்வளோதான். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசை தவால நல்லா பெருசாக ஊற்றிட்டு பிரெட் இந்த மாதிரி அமுக்கி வச்சுடுவேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து அப்படியே நம்ம வந்து ஆம்லேட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா சாப்பிட்றதுக்கு, அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரெட்டை தனியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆம்லேட் தனியாக வந்து பண்ணிப்போம். ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எப்பவும் போல் ஆம்லேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டு சாப்பிடுவோம். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்போம். ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டால் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவேன். 4 பீஸாக அந்த பண்ணிடலாம். தோசை தவளை வச்சு அப்படியே கட் போட்டு வச்சுக்கோங்க. தோசை கரண்டியும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க அடுக்க ஒரு பீஸாக வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. சம்டைம் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்குன்ற நேரத்தில். மற்ற நேரத்தில் இதில் வந்து பெப்பர் சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரின்ட்டு நான் வந்து ஹஸ்பண்டுக்குமே போட்டு கொடுத்துட்டேன், அம்மாச்சிக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ அம்மாச்சி கொடுக்க போயிட்டு வர கேப்பில் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வர்றேன் கரெக்டாக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டோட ஆம்லெட் வந்து சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காதுன்னு நிறையா இதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதனால குடிக்கூடிய பிரெட்டை வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு அதோட நல்லா வந்து முட்டை போட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு எனக்காக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருந்தது. இதனால எனக்கு வந்து அந்த முட்டையை வந்து தனியாக சாப்பிடும் போலே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று வந்து சாட்டர்டே இல்லையா, ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவு தான். பட் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி போல் மீட்டிங்னு சொல்லிட்டாங்களா, அவங்க வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனாங்க மாடிக்கு. என்னோட சின்ன பையனை மட்டும் பாருங்க எவ்வளோ ரன்னிங்கில் ஓடுறாட்டு. இதுதாங்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோட கொடுமை. பாவம், ஏதோ சொல்லுவாங்கல்ல, அவரவர் எடுக்கும் முடிவு நமக்கு சாதகமாகவே அமைகிறதுன்ற மாதிரி நான் என்கிட்ட இருந்து அங்கே தப்பிச்சு ஓடுற மாதிரி இருந்தது. பட் என்ன பண்ணுறது, மீட்டிங் வேலைன்னா கூட பிள்ளையை பார்த்துட்டே பண்ணிடுவாங்க என்னோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் வந்து இதுவாகவே எடுத்துக்குவாங்க. மீட்டிங் ஒரு 5-6 பேர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா பிள்ளைங்களோட. அப்புறம்ட்டு நான் வந்து கீழே வச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன். நான் வரும்போது கூட நான் வந்து டீ வந்து அதுக்கப்புறமா போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன்னா அப்போ கூட அமைதியாக செல்லில் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கூட காலில் தான் வந்து இருந்தாங்க. அப்புறம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா துணி இருந்தது. அப்போ போச்சு. அதுவும் சனி ஞாயிறு லீவில் இருந்தாங்கன்னே ஒரு எக்ஸ்ட்ரா துணி வந்து ஆகும். என்னோட பையன்லாம் சும்மா கை கழுவ போகிறேன்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை நினச்சிட்டு வருவான், திருப்பியும் எதையாவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுவான். இந்த மாதிரிங்க லைட்டாக ட்ரெஸ்ஸு ஈரமாயிட்டாலே அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடவே மாட்டான் என்னோட பெரிய பையன். சின்னவன் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவன் எதையாவது கொட்டி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஒரு நாள் விட்டுட்டாலும் நம்மளோட துணி வந்து அதிகமாக போயிடும். கேட்டை போட்டு விட்டு போயிருந்தேன்ல, அவன் ஹலா பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தான். கீழே இருந்து நான் மேலே போயிட்டேன். என்னோட பெரிய பையன் தான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தான். மேலே வந்து நான் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தான். என்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு கேமராமேன் வந்து கிரியேட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். சரின்னு துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சாதம் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து உலைய வச்சுருந்தேன். அதை எடுத்து எப்பவும் போல் டேப்புக்கு மேலே வச்சு வடித்து எடுத்தாச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி வேறு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோறை மட்டும் முன்னாலே நான் வச்சு விட்ருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது இருந்தது. அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சிடணும். பட் எனக்கு இந்த கீரை ஆயிருன்றது மட்டும் பார்த்திங்கன்னா எரிச்சலாக இருக்குங்க.
என்னன்னே தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடுவேன். எனக்கு கீரைனா ரொம்ப பிடிக்கும். அதனா பட் செய்யறதுக்கு வந்து அத ஆஞ்சு எடுக்கிறதுக்குள்ள அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேறயா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் வந்து கலக்கி குடுத்தாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து கீரைய உனக்கு நெறைய மண் இருக்கு. நானே அலசி தரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பா மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி வந்தது பாருங்க. அப்பாடா இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா அவரே வந்து அலசி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அலசி கொடுத்தாரா. அதுக்கப்புறம் எனக்கு கட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படியா கட் பண்ணுவாங்க, என்ன கட் பண்ணிட்டு இருக்க, டேடிஸ் லிட்டில் பிரின்சஸா இருப்ப போல இருக்கு, கீரை வெட்ட தரல வெங்காயம் வெட்ட தரல, ஆனா எங்களை மட்டும் நல்லா வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த காமெடியை பேசிட்டு அவர் சொல்லிட்டே வந்து கட் பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்போ வாய்ஸ் ஒர்க்கரை கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா தனித்தனியா வந்து தெரியும். இப்போ நான் வாய்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்றதுலையும் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வித்தியாசம் இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மொத்தமாகவே நான் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா கீரை இன்னைக்கு வந்து பாலக்கீரையில தான் கடையில் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பாலக்கீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா. அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசிக்கிறத வச்சு வந்து மசிச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு தான் மசிஞ்சது. பட் இப்படி சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும். அம்மாச்சிக்கு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஆற வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கீரை தண்ணி இல்லையா அதிலே ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டாச்சு. அப்புறம் ஒரு தாளி மட்டும் வந்து சேர்த்தேன். அது வந்து கடுகு, ஜீரகம், வரமிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு சேர்த்தோம்னா சிம்பிளான பாலக்கீரை கடைகள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேக்ஸிமம் பருப்புலாம் போட்டு செய்கிறத விட இதுவும் ஒரு விதமான டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதை வந்து சிம்பிளாக பண்ணியாச்சு. எல்லாரும் வந்து சுட சுட சாதத்தோட இந்த பாலக்கீரை கடையில் வச்சு அதுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அமிர்தமாக இருக்கும். 1000 நான்வெஜ் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது செம்ம டேஸ்ட் தான் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மேலே மிஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரே வந்து இருந்தது. அதில் வந்து பப்பாளி, அதுக்கப்புறம் என்னோட கெலாக்ஸ் முசோலி, அதுக்கப்புறம் பெட் இதெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டு என்னோட ஸ்டாண்ட் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி பிளான்ட்டையும் வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஐடியா தான். நிறைய வந்து இந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாங்க. நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓரளவுக்கு தான் யோசிப்பேன். அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யோசிப்பார். எனக்கு இந்த மாதிரி இதில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி நல்லா சாப்பிட்டோம். கீரை கடையில் ஊறுகாய் வச்சு அதுக்கப்புறம் அம்மாச்சி பிரியாணி வேறு கொடுத்துருந்தாங்க. புலாவ் அவங்க செஞ்சது அதையும் வந்து சாப்பிட்டோமா. அதனால அந்த சாப் ப்ரௌனின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் நியூவாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து சாப்பிட்டு இருந்தோம். செம்ம வெயில், சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். என்னோட சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து கொஞ்சம் இருடான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா அவன் ரொம்ப அறக்க பறக்க பண்ணிட்டு இருந்தான். குழந்தைங்கனாவே அப்படித்தானே. நான் எடுத்து வச்சுட்டு சரி நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொடுக்குறேன். அவன் சாப்பிட மாட்டான். என் கையில கொடுங்க, என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அதை உழப்பி அவன் நார் அடிக்கணும் இல்லையா. அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டானா மீதி ஃபுல்லாக கொட்டி ட்ரெஸ்ஸில் பண்ணி கீழே பண்ணி ரொம்ப வந்து ஆக்கிடுவான் அவன். பட் இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து இவங்க நல்லா தாங்க முடியாது. குளிரை கூட தாங்கிடுவார். வெயில் வந்து தாங்க முடியாது. ஸோ பிள்ளைங்களும் நல்லா வந்து சாப்பிட்டாங்க. அப்பப்போ நமக்கு பிடிச்சதையும் சாப்பிட்டுக்கணும் இல்லையா. அதனால சூப்பராக வந்து என்னோட ரியாக்ஷன் பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் தான் விட்டான். தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் விட்டான். அதுக்கப்புறம் வந்து மேலும் போனேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணுன்னே இருந்தேன். டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டெல்லியை விட மோசமான வெயில் எங்கேயுமே இருக்காதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான வெயில். ஆனால் டெல்லியில் இருக்க வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மாதிரி சுட்டெரிக்கும், மூஞ்செல்லாம் எரியிற மாதிரி வந்து இருக்கும். அந்தளவுக்கு உள்ள வெயில் வந்து டெல்லியில் வந்து இருக்கும். அது போக இங்கே ரொம்ப பொல்யூஷன் இல்லையா. அதோட வெப்பம் வந்து தாக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும். இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் கூலர் இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படின்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் ஏசி வச்சுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களால இருந்தால் கூட இந்த கூலர் இல்லாமல் இருக்க முடியாது இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரூமில் ஒரு கூலர், கீழே ஒரு கூலர் வந்து வச்சுருக்கோம். என்னோட ஹஸ்பண்டும் என்னோட பெரிய பையனும் வந்து வெளில கிளம்பிட்டாங்க. சின்ன பையன் வந்து தூங்கிட்டானா. நானும் வெயிலாக இருக்குது, நான்லாம் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா சின்ன பையனா என்னோட பெரிய பையனை தான் அப்படி சொல்கிறேன். அவன் வெளில போகணுன்னு சொன்னனால அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு நான் வெயிலில் இருந்துட்டு உள்ள வந்து அப்படியே கூலரை போட்டுட்டு ஜம்னு உட்காந்துட்டேன். அப்படி ஒரு காத்துங்க, கூலர் காத்து. வெயிலுக்கு அப்படி ஒரு இதமா இருக்குது. ஆனால் அடுத்த மாதம்லாம் போனால் இந்த கூலரோட காற்று கூட ரொம்ப ஒரு மாதிரி வெக்கையாக தான் வரும். அப்படி இருக்கும் டெல்லியோட ஹீட்டு. ஏன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா குளிரும் ஓவர் அதிகம், வெயிலும் ரொம்ப அதிகம். ஸோ வந்து டெல்லியில் வந்து வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா ஓவர் குளிர் ஓவர் வெயில் இது ரெண்டையும் சமாளிக்கிறதுன்றது ரொம்ப டஃபஸ்டான ஒரு விஷயம்தான். குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் இருக்கணும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கூலர் வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க அவங்க. அது ஒன்று இல்லாட்டினா இங்கே
வந்து உயிர் வாழவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹஸ்பண்டும் தம்பியும் வந்து வெளில போயிருந்தாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முயல், பூனை, அதுக்கப்புறம் இந்த இது பாருங்களேன் தடவி தடவி கொடுக்குறாங்க. இது கரட்டாண்டி மாதிரி இருக்குது, என்னன்னு எனக்கு தெரில. அப்புறம் நம்மளோட நாட்டுக்கோழிலாம் கூட எப்படி இருக்குது பாருங்கள், போந்தாங்கோழி மாதிரி எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே நாட்டுக்கோழி டீ குடிக்குது, ப்ரெட்லாம் சாப்பிடுதுங்க. இங்கே நான் பார்த்துருக்கேன், வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் கூட அங்கே இருந்திருக்கோம்ல. அப்புறம் 2 மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னோட நான் சொல்லியிருக்கேன், என் ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் அந்த மீன் தொட்டியில் மீன் வாங்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். எப்பவும் போல் நாட்டு சர்க்கரை தான், ஏன்னா நாங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்க நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாச்சு. ஈவினிங் போல தாங்க மதிய லஞ்சுக்கு இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவினேன். எவ்வளோ கீரை வந்து கிடக்கு பாருங்க. என்னோட ஹஸ்பண்ட் அப்படி கழுவி இருக்கிறாங்க. அதெல்லாமே அள்ளி போட்டுட்டு சிங்கை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஏரியாலே நம்ம சிங்கை வந்து கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தாலே அந்த வீடே நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னு தெரியல, எனக்குமே அப்படிதான். அதை கழுவி பாத்திரத்தை கழுவிட்டாலே கொஞ்சம் நீட்டான மாதிரி இருக்கும். ஒரு 6:30 போல வெளியில் வந்தேன். ஐயோ துணி காய போட்டோமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 6-7 மணிக்குமே இந்த அளவுக்கு தான் வந்து இருட்டல் வந்து இருக்குது. அதுவே குளிர்காலமாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து 5 மணிக்கெலாம் இருட்டிடும். அப்புறம் தம்பி வந்து பால் கேட்டான், அவனுக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இதே இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருந்தது. வெயிட் லாஸ்க்குமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். செக் அவுட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பேக்கை கொடுத்து அம்மா கிஃப்ட்டுன்னு சொன்னான். வாங்கி பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு சீப்பும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 காய்ச்சி கொடுத்துருந்தான். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வயசுல சொல்றான் பாருங்க, தேங்க்யூன்னு சொல்லவும் அவன் வயிறுல கை வச்சு தேங்க்யூன்னு சொல்றான் பாருங்க. என்னோட பெரிய பையன் இந்த மாதிரி பண்ணுவான் இல்லையா, அவனை பார்த்து ஈஸியா வந்து இவன் கத்திக்கிறான். எல்லார் வீட்லயுமே அந்த பெரிய பசங்களோட சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய பசங்கள்ட்ட இருந்து இவங்க ஈஸியா வந்து சின்ன வயசுலேயே வந்து கத்துப்பாங்க. அதான் வந்து அவன் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு மீன் தொட்டியில மீன் விளாண்டுட்டு மேலே வந்தாங்க ரகசியமா. அப்பதாங்க இவங்க மீன் எடுத்ததே நான் வந்து பார்த்தேன். மேலே போட்டு வச்சிருக்காங்க, அந்த கவருக்குள்ள போட்டிருக்காங்க பாருங்களேன். அதை தண்ணியோட டெம்பரேச்சருக்கு அவங்க கொண்டு வந்து தண்ணி செட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய பையன் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான்னு பாரு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மீன் அழகா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ப்ரௌன் கலர் ஒரு ரெட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ரெக்க இருக்கிற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மீனை வந்து பார்க்கும்போது. நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோதான், இந்த vlog வந்து முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி.